அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையின் அளவு. குர்ரா இப்னு இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று பைஅத் உறுதிமொழி வழங்குவதற்காக முசைனா குலத்தாரின் குழுவினருடன் நானும் சென்றேன். அப்போது அவர்களின் சட்டையின் கழுத்து பகுதியும் அதேபோன்று சட்டையின் பட்டன் பகுதியும் திறந்திருந்தது. அந்த நிலையில் எனது கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்து பட்டை வழியாக நுழைத்து நபித்துவ முத்திரையை நான் தொட்டு பார்த்தேன் என்று குர்ரா இப்னு இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நீள சட்டையை அணிவார்கள். சட்டையின் கை மணிக்கட்டு வரை இருந்தது. மணிக்கட்டு வரை அவர்களின் சட்டையின் கைகள் அமைந்திருந்ததற்கான கருத்து என்னவென்றால், கைகளை கடந்து நீளமாக இருந்தால் விரைந்து கைகளை அசைக்கவும் பொருட்களை பிடிக்கவும் அது தடையாக இருக்கும். மணிக்கட்டு வரை குறைவாக இருந்தால் முன்கையின் வெப்பம் குளிர் தாக்கம் ஏற்படும். அதனால்தான் மணிக்கட்டு வரை நடுத்தரமாக சட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயுமே நடுத்தரத்தை கடைபிடிப்பது நலனாகும். மணிக்கட்டுக்கு கீழ் அவர்களின் சட்டை கைகள் இருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்திரியால் அதை துண்டித்து விடுவார்கள் என்றும் நாம் ஹதீஸுகளில் பார்க்கின்றோம். சட்டையின் கழுத்து பகுதிகள், இதுபோன்ற பகுதிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்திருப்பதற்கான காரணம், தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதற்கு ஏதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களின் ஆசையை நிறைவேற்ற சில சமயங்களில் இவ்வாறும் செய்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு செயலும் அழகானது. அதை சஹாபாக்கள் பார்த்தார்கள், ரசித்தார்கள். ரசிக்கிறார்கள் என்பதற்காக தோழர்களுக்காக தன்னையும் மாற்றிக்கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அணியும் ஆடையில் இருந்து நடைமுறை ஒவ்வொன்றும் பின்பற்ற தகுந்தது. வாருங்கள், பின்பற்றுவோம், இறை தூதரின் அன்பை அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.